தமிழக மக்கள் ஊழலற்ற ஒரு தலைவர் அப்படின்னா காமராஜரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழகம் வந்து அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை, ஊழலற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் தத்துவத்தெல்லாம் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க இந்த 60-70 வருஷத்துல. ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்து கோடி ரூபாய் கார் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் மக்கள் பார்த்து பார்த்து ஊழல் பழகி போய் அந்த ஊழல் நாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏடா காமராஜர் வாழ்ந்த மாதிரி, பக்தவச்சலம் வாழ்ந்த மாதிரி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வாழ்ந்த மாதிரி, அந்த காலத்து தலைவர்கள் எப்படி ஒரு எளிமையான கக்கன் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய இன்னைய தலைமுறையில 2025 ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய சகோதரர்கள் ஒரு 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 அண்ணன் வந்து ரிட்டையர்டு, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சாதாரண போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் என்ன வாழ்க்கை வாழணுமோ அதை வாழறாரு. அவங்க அண்ணன் பொண்ணு ஒரு இடத்துல போய் பர்ஸ் தொலைச்சிட்டாங்க ஒரு ஸ்டேட்ல, எங்கேயோ போறப்ப போய் சாதாரணமா கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்றுட்டு இருக்காங்க. போய் சொல்லலை, நான் பிரதமருடைய அண்ணன் பொண்ணுங்க சொல்லலை. அவங்க அம்மா இறக்குறாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு 4 மணி நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்து அடுத்து பாரத பிரதமருடைய பணிகளை கவனிக்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. ஊழலற்ற ஒரு மனிதர், இப்படி ஒரு மனிதன் ஊழல் கரை இல்லாம 14 வருஷம் 15 வருஷம் சிஎம்மா இருந்துட்டு 3 பீரியட் சிஎம்மா இருந்துட்டு 12 வருஷம் இன்னைக்கு வந்து பிஎம்மா இருந்து ஒரு ஊழல் புகார் இல்லாம ஒரு மனிதன் சொத்து சேர்க்காம எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது காமராஜரை பார்த்த மாதிரி இன்றைக்கு தமிழக மக்கள் பார்க்குறாங்க.